ஆழமாக மூச்சு எடுப்பதன் மூலம் நம் உடலுக்கு கிடைக்கும் சக்திதான் நாம் உண்ட உணவை ஜீரணம் செய்கிறது. உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே நாம் மூச்சுவிடும் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சாப்பிட்ட பின் நாம் மூச்சுவிடும் வேகம் குறைந்து மேல் மூச்சு மட்டுமே எடுத்துக் கொண்டிருப்போம். அதாவது சாப்பிட்ட பின்னால் நம்மால் ஆழமாக மூச்சு எடுக்க முடியாது. ஆனால் அதற்கு நேர் மாறாக சாப்பிட்ட பின்பு நாம் ஆழமாக மூச்சு எடுத்தால் ஜீரணத்திற்கு தேவையான சக்தி அதிகமாக கிடைக்கிறது. இதன் மூலம் உணவு ஜீரணம் ஆகும் செயல் வேகமாக நடைபெறும். எனவே உணவிற்கு பின் நாம் செய்ய வேண்டிய மூச்சு பயிற்சியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலில் மிகவும் சௌகரியமான நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்கேயும் சாய்ந்தபடி உட்காரக்கூடாது. சுவற்றின் மீது சாய்ந்தபடியோ அல்லது மேசை மீது சாய்ந்தபடியோ உட்காரக்கூடாது. உங்கள் கண்களுக்கு நேராக தெரியும் ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த புள்ளியை பார்த்தவாறு இருக்க வேண்டும். உங்களுடைய முழு கவனமும் உங்கள் மூச்சின் மீது இருக்க வேண்டும். உங்களிடம் இருக்கும் ஒரு பலூனை கொஞ்சம் ஊதுவது பிறகு விடுவது, கொஞ்சம் ஊதுவது பிறகு விடுவது போல உங்கள் மூச்சு இருக்கக்கூடாது. ஒரே மூச்சில் உங்கள் பலூனை பெரியதாக ஊதி பின்பு அதில் இருக்கும் காற்றை முழுவதுமாக வெளியேற்றுவது போல உங்கள் மூச்சு ஆழமாகவும் ஒரே சீராகவும் இருக்க வேண்டும். உங்கள் மார்புக்குள் ஒரு பலூன் இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த மூச்சு பயிற்சியை செய்யுங்கள். ஒரே நிலையில் உட்காரும் போது உங்களுக்கு உடல் வலிக்க ஆரம்பித்தால் உட்காரும் நிலையை சற்று மாற்றி உட்கார்ந்து செய்யுங்கள். தூக்கம் வருவது போல தோன்றினாலோ அல்லது மூச்சு விடுவது வேகமாக செய்ய முடியவில்லை என்று தோன்றினாலோ உங்கள் முதுகை தளர்வாக விடுங்கள். உங்கள் உடல் எந்த பக்கம் சாய்ந்தாலும் பரவாயில்லை என்று விட்டுவிடுங்கள். உங்கள் உடல் கொஞ்சமாக 30 டிகிரி சாய்ந்தவுடன் உங்கள் முதுகை கட்டுப்படுத்தி சாய்ந்து கொண்டிருக்கும் திசைக்கு எதிர் திசையில் சாயுங்கள். கொஞ்சம் சாய்ந்தவுடன் மீண்டும் எதிர் திசையில் சாயுங்கள். தொடர்ந்து அப்படியே சாய்ந்தாடுங்கள். இந்த சாய்ந்தாடும் நிகழ்வானது உடலை சிரமப்படுத்தி சாய்ந்தாடுவதாக இருக்கக்கூடாது. சுகமாக சாய்ந்தாடுவதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நேரத்திற்கு பின் முன்னும் பின்னுமாக சாய்ந்தாடுவது சிரமமாக தெரிந்தால் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக சாய்ந்தாடுங்கள். இடவலமாக சாய்ந்தாடுவது சிரமமாக தெரிந்தால் முன்னும் பின்னுமாக சாய்ந்தாடுங்கள். இப்படி மாற்றி மாற்றி ஆடியபடியே மூச்சை ஆழமாக எடுத்துக் கொண்டிருங்கள். இந்த மூச்சு பயிற்சியை இரவு உணவிற்கு பிறகு குறைந்தது 1 மணி நேரம் செய்தால் பின் விடியும் வரை நிம்மதியாக தூங்கலாம்.